வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வணக்கமுங்கோ சீலாக்கா பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சீலாக்காவுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சீலாக்காவுக்கு வளகாப்பு போட்டிருக்காங்க நண்பர்களே. அந்த அக்காவுக்கு வந்து முதல்ல நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் நேரில் போய் வாழ்த்த முடியல. ரெண்டாவது, சீலாக்காவோட வீடியோவில் கீழே போய் கமெண்டில் நிறைய பேர், என்ன சீலாக்கா நம்ம மேரியம்மா எங்கே, மேரியம்மா வந்து ஏன் வளகாப்புக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி வீடியோவில் பேச போகிறோம். முழுசாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம மேரியம்மா வந்து இவ்வளோ நாளாக நம்ம வணக்கமுங்க சீலாக்காவை வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்ததே அவங்க தான். அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க டெய்லி வீடியோவில் பேசும்போது சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மா எனக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி போட்டாங்க, என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க, எங்கள் மாமாவும் கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லி நம்ம சீலாக்கா சொன்னாங்க. ஏன் அவங்க அம்மாவால் வந்து அந்த வளகாப்பு நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னா, நம்ம மேரி அம்மாவுக்கு 4-5 ஆடு மாடுலாம் இருக்குது. அதை பார்க்க ஆள் வேணுமா இல்லையா? ரெண்டாவது, அந்த அம்மாவை பற்றி நமக்கு தெரியும். மேரியம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆடு மாடு மேலேயே அவ்வளோ அக்கறை வைக்கிறவங்க, பெத்த பிள்ளை மேலே அக்கறை எல்லாமே இருப்பாங்க நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சீலாக்கா மாசமாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வளர்க்குற ஆடு, மேரியம்மா வளர்க்குற ஆடும் ஆட்டுக்குட்டியும் மாசமாக இருக்கான். அதையும் அவங்க பார்க்கணும்னு சொல்லி அதை வர முடியாமல் போயிடுச்சு நண்பர்களே. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிராமத்தில் இருக்கவங்க பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு வளர்க்குறது, பிள்ளைகளை பார்க்குறது எவ்வளோ கவனமாக வளர்ப்பாங்க, எவ்வளவு அழகாக வளர்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆடு மாடு மேலேயே பாசம் வச்சுருக்கவங்க பெத்த பிள்ளை மேலே இல்லாமல் இருக்கவே இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எல்லாம் கமாண்டில் போய் திட்டுறதை விட்டுட்டு வாழ்த்துங்க, நம்ம சீலாக்கா வாழ்த்துங்க. நல்லபடியாக ஒரு குழந்தை பிறந்து குட்டி சீலாவை பிறந்து வரட்டும். அதுதான் என்னோடய ஆசை, நம்ம நண்பர் எல்லாரோட ஆசை. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அத்தான், அத்தான் நெல்லை சங்கர் அத்தான், நீ வந்து நம்ம அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஐயா. அக்காவுக்கு தேவையான பழங்களும் ஃப்ரூட்ஸு காய்கறி அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக பாருங்கள். பிறக்கிறவங்க குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும். அந்த கடவுள் இப்போ கிருபையால், ஆண்டவர் எல்லா கிருபையால் நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும் சொல்லி வாழ்த்துகிற நண்பர்களே. சரி, ரைட் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.